Dear students, warm greetings. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். சாப்டர் 2 ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். சாப்டர் 1ல் நம்ம ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் போட்டோம், 3 to 4 வீடியோஸ் போட்டோம். அதில் நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம், ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்தோம். சாப்டர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்னா என்னென்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னென்னா பேராமீட்டர்ஸ் வெர்சஸ் ஆர்கியூமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். இன்டர்ஃபேஸ் வெர்சஸ் இம்ப்ளிமெண்டேஷன்னா என்ன பார்த்தோம். ப்யூர் ஃபங்க்ஷன் இம்பியூர் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சம் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் சாப்டர் 1ல். இப்போ வந்து இந்த சாப்டர் 2ல் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் என்னன்றதை இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இன்ட்ரடக்ஷன். So data abstraction is a powerful concept in computer science that allows programmers to treat code as object. For example, car object, pencil object, people object, etc. First எடுத்தோடனே data abstraction என்ன introduction கொடுக்குறான். Which is a powerful concept in computer science that allows programmers to treat code as object. இங்கே தான் பாயிண்ட் சொல்லியிருக்கான். அண்டர்லைன் பண்ண programmers to treat code as objects. கோட்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதுன இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன், அதை தான் கோடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோட்னா தட் இஸ் எ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அதை வந்து ஆப்ஜெக்டாக நான் ட்ரீட் பண்ணுறேன். நம்ம எப்படி ப்ரோக்ராம்ன்றதை வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டாக எழுதுகிறேன். நான் எழுதுகிற கோடிங்கை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக நான் ட்ரீட் பண்ணுறது தான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அதை வந்து கோடஸ் ஆப்ஜெக்டாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் என்னென்னா கார் ஆப்ஜெக்ட், பென்சில் ஆப்ஜெக்ட், பீப்புள் ஆப்ஜெக்ட் நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கான். இப்போ நாம் வந்து நான் வந்து எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கலாம், புக் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய ரெக்யர்மெண்ட், ப்ராஜெக்டோடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ப நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். நம்ம வந்து வென்எவர் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்து நீங்கள் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். C++ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், பைத்தான்லேயே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். வென்எவர் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னு நம்ம வந்துட்டோம்னாவே எவ்ரிதிங் வி ஹேவ் டு கன்சிடர் ஆப்ஜெக்ட். கோடிங்கை வந்து ஆப்ஜெக்டாக தான் கன்சிடர் பண்ணுவோம். அதிலே நம்ம வந்து நீங்கள் கான்செப்டே எடுத்துக்கோங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஓகேவா? ஆப்ஜெக்டை ஓரியன்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராமே நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இப்போ பட் வந்து நீங்கள் வந்து சி லாங்குவேஜ், அதுக்கு முன்னாடி இருந்தது ஃபோர்ட்ரான், பாஸ்கல், ஸோ மெனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். அங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் தான் எழுதுவாங்க. பட் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்து போது C++, ஜாவா, பைத்தான், இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு கோடிங்கே வந்து ஆப்ஜெக்டாக ட்ரீட் பண்ணுறது. கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராமே எழுதுறது. தட் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். அதை தான் இங்கே சொல்லியிருக்கான். நம்மளுடைய கோடிங்கே வந்து ஆப்ஜெக்டாக வந்து ட்ரீட்டட் ஆஸ் ஏ ஆப்ஜெக்ட். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3 ஆப்ஜெக்ட் கொடுத்துறான். கார் ஆப்ஜெக்ட், பென்சில் ஆப்ஜெக்ட், பீப்புள் ஆப்ஜெக்ட். நான் உங்களுக்கு 2-3 எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லை, புக் ஆப்ஜெக்ட். இப்போ அதில் வந்து என்னெல்லாம் நம்ம கோடிங் எழுதுகிறோம், அந்த ஆப்ஜெக்டை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ப்ரோக்ராமில், அதுக்குள்ளே என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் வரும், கோடிங் வரும்ன்றதை வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பண்ணும்போது பார்க்கலாம். அடுத்தது programmers need not to worry about how code is implemented. So programmers need not to worry about how code is implemented. They have to just know what it does. ஓகே, இப்போ எனக்கு வந்து அந்த கோடு வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு அவசியம் இல்லை, என்ன பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஓகே, அந்த கோடிங் என்ன பண்ணுது. எனக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன். ஆஸ் ஏ கார் நான் வாங்கினா எனக்கு வந்து எப்படி ட்ரைவ் பண்ணணும்னு தெரிஞ்சால் போதும். உள்ளே அது வந்து எப்படி மெக்கானிசம் நடக்குது. இப்போ நான் வந்து ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணால் வந்து வண்டி வேகமாக ஃபாஸ்ட்டாக போகுது. அது உள்ளே என்ன நடக்குது, என்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஆஸ் ஏ ஓனர் எனக்கு வந்து ஹவு டு டிரைவ் த கார். ஓகேவா? அதுதான் சொல்கிறேன். அதே போல் தான் ப்ரோக்ராமர்ஸ் நீ நாட் டு ஒரி அபவுட் ஹவு கோட் இஸ் இம்ப்ளிமெண்ட். கோடு எப்படி எழுதியிருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை, ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. அது என்ன பண்ணுது, அந்த ப்ரோக்ராம் வந்து என்னத்துக்காக எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் போதும். அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ப்ரோக்ராம் எப்படியெல்லாம் அவங்க கோடிங் எழுதியிருக்காங்க, என்ன கோடிங் எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்றதை ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் இந்த பேராகிராஃப், இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப் என்ன சொல்லியிருக்காங்க, திஸ் இஸ் எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட் வென் செவரல் பீப்புள் ஆர் டூயிங் எ ப்ராஜெக்ட். Here project refers to the programming. With the data abstraction, your group members won't have to read through every line of your code to understand. They can just assume that it does work. இப்போ வந்து நீங்கள் வந்து ரியலாக நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம TCS, விப்ரோ, CTS, ஸோ நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஐடி கம்பெனிஸ்.
இப்போ ஒரு கம்பெனியில் நம்போது ஒரு ப்ராஜெக்ட் நம்போது நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு டீம் மெம்பர்ஸ் ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவலாக வந்து ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துனா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணும். சின்ன ப்ராஜெக்ட்னா ஒரு 10-15 பேர் ஒர்க் பண்ணாங்க. பெருசுனா வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ப்ரோக்ராமர்ஸ் இருப்பாங்க, டெஸ்டர், டிசைனர், ப்ராஜெக்ட் லீடர், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாமே அந்த ப்ராஜெக்ட்டில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த இது வந்து கான்செப்ட் எப்படி யூஸ் ஆகும்னா, ஒரு டீமாக வந்து அதுதான் சொல்கிறோம். இம்பார்ட்டன்ட் வென் செவரல் பீப்புள்ஸ் ஆர் டூயிங் எ ப்ராஜெக்ட். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பேங்க் ப்ராஜெக்ட் இருக்குது. இப்போ ஐசிஐசிஐ பேங்க் இல்லைனா ஹெச்டிஎஃப்சி இல்லைனா எஸ்பிஐ பேங்க் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா, இப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 150 எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா, இப்போ எல்லாருமே அந்த ப்ராஜெக்டில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த கான்செப்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இம்பார்ட்டண்ட். அது எப்படி சொல்ல வராங்கன்னா, என்ஸ் ப்ராஜெக்ட் ரெஃபர்ஸ் டு த ப்ராஜெக்ட்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. என்ன சார் ப்ராஜெக்ட்னா என்ன சார்? ப்ராஜெக்ட்னா ப்ரோக்ராமிங்கும் போது என்னென்னா, ஒரு கம்பெனிக்காக நான் ஒரு அப்ளிகேஷன் நான் டெவலப் பண்ணேன்னா அது பேர் தான் நம்ம ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம். அங்கே வந்து ப்ரோக்ராமிங் சொல்ல மாட்டோம். இப்போ நீங்கள் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகட்டும், 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக நம்ம எழுதுகிறோம் இல்லை, அதுதான் நம்ம வந்து ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். ஒரு பெரிய அப்ளிகேஷனை டெவலப் பண்ணால் அது வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து டெவலப் பண்ணி கொடுக்கலாம். ஒரு கம்பெனிக்கு வந்து ப்ராஜெக்ட் அது வந்து ஹையர் எண்டில் வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸ் சொல்லுவோம். அந்த ப்ராஜெக்ட்னா உடனே உனக்கு கொஸ்டின், அப்படின்னா ப்ராஜெக்ட்டில் என்ன சார் இருக்குன்னா, ப்ராஜெக்ட்னா நத்திங் பட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். எல்லா ப்ரோக்ராம்ஸையும் சேர்ந்து நம்ம ஒரு பண்டிலாக வந்து ஒரு க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு இதாக ஒரு இன்டெகிரேட் பண்ணி கொடுக்குறது தான் ப்ராஜெக்ட். ஓகேவா? இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. அதை எல்லாமே கம்பைன் பண்ணிவிட்டு ஒரு யூனிட்டியாக ஒரு இன்டெகிரேட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் லிங்க் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு லிங்க் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடியூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மாடியூலேருந்து இன்னொரு மாடியூல் லிங்க் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி ஃபைனலாக ஒர்க் ஆகுதா என்னான்ட்டு ஒர்க் ஆகிட்டு ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கஸ்டமர் யார் நமக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்படின்னும்போது அதுதான் வந்து ப்ரோக்ராமிங். அதுதான் சொல்கிறோம் ப்ரோக்ராமிங். அதை வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அது வந்து ப்ரோக்ராமிங் தான். வித் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் யுவர் குரூப் மெம்பர்ஸ் won't have to read through every line of your code to understand. They can just assume that it does work. இப்போ நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, ஒரு ப்ராஜெக்ட்னால் 100-150 பேர் இருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன். நான் வந்து ஐ எம் ஒன் ஆஃப் த டெவலப்பர் ஆஃப் த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்னு வச்சுங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இந்த வெப் பேஜை வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளாக புரியணுன்னா, எனக்கு வந்து லாகின் பேஜை மட்டும் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. மற்ற பேஜெலாம் எனக்கு க்ரியேட் பண்ண சொல்லலை. எனக்கு வந்து லாகின் பேஜை மட்டும் அந்த வெப்சைட்டோட அந்த கம்பெனியோட வெப்சைட்டோட லாகின் பேஜை மட்டும் எனக்கு வந்து க்ரியேட் பண்ண கூட சொல்லியிருக்காங்க அந்த ப்ராஜெக்ட்டில். அப்படின்னும்போது எனக்கு வந்து அந்த லாகின் பேஜை பற்றி கம்ப்ளீட்டாக டீட்டெயில் தெரியும். ஆனால் என்னுடைய அதே ப்ராஜெக்ட்டில் இருக்கிற மற்ற மெம்பர்ஸ்க்கு வந்து என்ன தெரியும்? ஓகே, இவங்க வந்து இந்த லாகின் பேஜை க்ரியேட் பண்ணுறாங்க, லாகின் பேஜ் இப்படி தான் ஒர்க் ஆகும் தெரியும். ஆனால் உள்ளே எப்படி கோடிங் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் தான் என் லாகின் பேஜோட ரெஸ்பான்சிபிலிட்டி யார்? என்னோடது. நான் தான் டெவலப் பண்ணியிருக்கேன். அப்படின்னும்போது எனக்கு வந்து கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கும் அந்த லாகின் பேஜை பற்றி. பட் வந்து அதே ப்ராஜெக்ட்டில் வேறு ஒரு டீம் மெம்பர் இருக்காங்கல்ல, இப்போ அவங்களுக்கு வந்து இந்த பேஜை பற்றி தெரிஞ்சிக்காது. ஓகே, லாகின் பேஜ்னால் அது யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தா, கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தா உள்ளே போகும். அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். பட் உள்ளே எப்படி கோடிங் எழுதியிருக்காங்கன்றது வந்து தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. சப்போஸ் அவங்க வந்து வேறு ஒரு பேஜை டிசைன் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ கம்போஸ் இல்லைனா அட்டாச்மெண்ட் பேஜை வந்து க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பேஜில் வந்து நல்ல நாலேஜ் இருக்கும். ஓகேவா? இல்லைனா ஆன்லைன் ஷாப்பிங் இல்லைனா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ நான் வந்து பேங்க்னும் போது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒரு வெப் பேஜை டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு அதில் மட்டும் நல்ல நாலேஜ் இருக்கும். ஓகேவா? மற்ற இதில் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ எனக்கு வந்து லாகின் பேஜை பற்றி நல்லா இருக்கும். ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இன்னொருத்த டீம் மெம்பர் பண்ணியிருக்காரு. எனக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் இதுதான் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். பட் வந்து உள்ளே எப்படி கோடிங் எழுதியிருக்காங்கன்றது எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது. இதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸாம்பிள்ஸை. வித் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் யுவர் குரூப் மெம்பர்ஸ் won't have to read through every line of your code to understand. They can just assume that it does work. அவங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகும்ன்றதை வந்து அஸ்யூம் பண்ணிப்பாங்க. ஓகே, அடுத்தது வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொவைட்ஸ் மாடுலாரிட்டி. மாடுலாரிட்டி மீன்ஸ் ஸ்ப்ளிட்டிங் எ ப்ரோக்ராம் இன் டூ மெனி மாடியூல்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் கிளாஸஸ் or structures are the representation for abstract data types. Okay, abstraction provides modularity. மாடுலாரிட்டின்னா என்னென்னா ஸ்ப்ளிட்டிங் த ப்ரோக்ராம் இன்ட்டு ஸோ மெனி மாடியூல்ஸ். இப்போ ஒரு கம்பெனிக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னா ஒரே ஒரு மாடியூலை நான் க்ரியேட் பண்ணுறது
ஒவ்வொன்றத்தையும் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது. எதுக்காக நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா, ஈஸியாக வந்து நான் வந்து ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஃபோர்டு மோட்டார்ஸ் இருக்குது, ஃபோர்டு கம்பெனி இருக்குது, ஓகேவா? இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இப்போ நிறைய அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்டை நான் பண்ணி கொடுக்குறேன். இப்போ அங்கே அந்த கம்பெனிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா இப்போ என்னென்ன வரும், சேல்ஸ் மாடியூல் இருக்கும், அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் மாடியூல் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி மாடியூல் இருக்கும், ஓகே, ஹெச்ஆர் மாடியூல் இருக்கும், ஃபினான்ஸ் மாடியூல் இருக்கும். இது மாதிரி நிறைய மாடியூல்ஸ் இருக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. மாடியூல்ஸ்னால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அந்த கம்பெனியில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட். நாம் வந்து ஆஸ் ஏ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நாம் வந்து நம்மளுடைய டேர்மில் என்ன சொல்கிறோன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் ஒரு மாடியூலாக க்ரியேட் பண்ணுறது. இப்போ சேல்ஸ் அங்கே டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அப்போனா நாம் என்ன பண்ணுறோன்னா கம்ப்யூட்டரில் ஒரு சேல்ஸ் மாடியூல்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறது, ஓகேவா? அடுத்தது இன்னொன்று வந்து பர்ச்சேஸ் மாடியூல், ஹெச்ஆர் மாடியூல். இது மாதிரி ஒவ்வொரு மாடியூலாக க்ரியேட் பண்ணுறது. எதுக்காகனா ஒவ்வொரு மாடியூலில் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒர்க் பண்ண சொல்லிடலாம், டெவலப் பண்ண சொல்லிடலாம், ப்ரோக்ராம் எழுத சொல்லிடலாம். அப்படின்னும் போது ஈஸியாக நம்ம வந்து ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணலாம், முடிக்கிறத வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். அதேபோல் எரர் வந்துச்சுனாலும் ஈஸியாக வந்து நம்ம வந்து அந்த எந்த மாடியூல் எரர் வருதோ அந்த மாடியூலுக்கு போய்ட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாடியுலர் அப்ரோச்சுன்றதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. காம்ப்ளெக்சிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணுறது. ஒரு ப்ரோக்ராம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறத வந்து ரெடியூஸ் பண்ணணும் போது ப்ரோக்ராம் வந்து ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒருத்தருக்கு வந்து நிறைய ஒர்க் கொடுத்தா முடிக்கிறது கஷ்டம். அதை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி 2-3 பேர் கொடுத்தேன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். அதுதான் கான்செப்ட், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அதுக்காக தான் இந்த மாடுலர் கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொவைட்ஸ் மாடுலாரிட்டி. ஓகே, மாடுலாரிட்டி மீன்ஸ் ஸ்ப்ளிட்டிங் எ ப்ரோக்ராம் into many modules. அடுத்தது கிளாஸஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்ஸ், த ரெப்ரசன்டேஷன் ஃபார் அப்ஸ்ட்ராக்ட் டைப். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா கிளாஸஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ நம்ம வந்து படிச்சிருப்போம், 11th கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க, கிளாஸஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க, வித் ப்ரோக்ராமோட படிச்சிருப்போம். ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது எப்படி பண்ணலாம், அது வந்து கான்செப்ட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அதை வந்து நம்ம எப்படி வந்து ப்ரோக்ராமை ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, நம்ம தியரிட்டிக்கலாக நிறைய படிப்போம், அது வந்து ப்ரோக்ராமாக எப்படி எழுதுகிறோம்னா வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா கிளாஸஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஓகே, இதை சொல்லும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு ஞாபகம் வருது. இப்போ வந்து நம்ம வந்து சப் ரூட்டீன் சப் ப்ரோக்ராம்ஸ்னு படிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு சாப்டரில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஒரு ப்ரோக்ராமை வந்து பெரிய ப்ரோக்ராமை டிவைடட் இன்ட்டு ஸோ மெனி சப் ப்ரோக்ராம். அந்த சப் ப்ரோக்ராமை வந்து சப் ரூட்டீன்ஸ் ஆர் மாடியூல்ஸ் சொல்கிறோம். அதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து அது தியரிட்டிக்கலாக நம்ம சொல்கிறோம். அதை ப்ரோக்ராமிங்கை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அங்கே ஒரு இதே கான்செப்ட் தான் அங்கே யூஸ் பண்ணுவோம். தியரிட்டிக்கலாக நம்ம வந்து சப் ப்ரோக்ராம்ஸ், ப்ரோக்ராமேட்டிக்கலாக நம்ம அதை எப்படி டேர்மை யூஸ் பண்ணுறோன்னா ஃபங்க்ஷன்ஸுன்ற டேர்மை யூஸ் பண்ணுறோம். அதே தான் இங்கே சொல்கிறோம். கிளாஸஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து மூலமாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை. ஓகே, இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ உங்களுக்கு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா நமக்கு தேவை அந்த எசென்ஷியல் டீட்டெயில்ஸ். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனாக நம்ம டெஃபினேஷன் 2 மார்க்லேயே படிச்சிருப்போம். டேட்டா அப்ஸ்ட்ராக்ட்னா we can pick the essential details, hide the or ignore the irrelevant details. எனக்கு என்ன தேவையோ அந்த டேட்டாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது. இப்போ நான் டெவலப் பண்ணேன்னா என்னுடைய கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக லாகின் பேஜ். ஓகே, மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இக்னோர் பண்ணிடுறது. ஸோ தட் இஸ் கால்ட் அப்ஸ்ட்ராக்ட். எனக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது. அதே போல் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது. இப்போ அதே போல் மற்றவங்க ப்ராஜெக்டை பற்றி என்னுடைய இது பார்த்திங்கன்னா எனக்கு என்னன்னு தெரிஞ்சால் போதும், ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஓகே, ஏன்னா ஒரே ப்ராஜெக்டில் இருக்கும், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாடியூல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் தெரியணும். ஆனால் உள்ள டீட்டெயிலே எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு இது கிடையாது. ஓகே, ஸோ அதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்காங்க. Abstract data type is a type or class for object whose behavior is defined by a set of values and set of operation. Abstract data type பற்றி சொல்கிறாங்க. Abstract data type is a type. அதை டைப்னு சொல்கிறாங்க, ஆர் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ன்றது ஒரு கிளாஸ். அது ஏன்னா நான் வந்து கிளாஸ் மூலமாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இஸ் ஏ கிளாஸ் ஃபார் ஆப்ஜெக்ட். கிளாஸ் ஃபார் ஆப்ஜெக்ட் whose behavior is defined by a set of value and set of operation. அந்த ஆப்ஜெக்டோடைய பிஹேவியர் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்குன்னா செட் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, செட் ஆஃப் வேல்யூ அண்ட் ஆப்ரேஷன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிமெம்பர் பண்ணுங்கள், நம்ம 11th கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா கிளாஸஸை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா மெம்பர் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ரேப்டு இன்ட்டு என்கேப்சுலேஷன் டெஃபினேஷன். டேட்டா மெம்பர் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ரேப்டு இன்ட்டு ஏ சிங்கிள் யூனிட்
ஓகே, அது என்கேப்சுலேஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ கிளாஸஸோட இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, டேட்டா மெம்பர் இருக்கும், மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கும். ரெண்டுமே கிளப் ஆகிட்டு வர்றது தான் கிளாஸஸ். ஓகே, அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோடைய பிஹேவியர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, செட் ஆஃப் வேல்யூ அண்டு செட் ஆஃப் ஆப்ரேஷன். ஓகேவா? இப்போது நீங்கள் ஒரு லைப்ரரி ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். லைப்ரரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அதில் புக்குன்றது ஒரு ஆப்ஜெக்ட். அதில் புக்குன்ற ஆப்ஜெக்ட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புக்குக்கும் என்ன இருக்கும், புக்குன்றது ஒரு ஆப்ஜெக்ட் காமனாக. அது எந்த புக்குனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கட்டும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, வாட் எவர் இட் மே பி, புக்குன்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஒவ்வொரு புக்குக்கும் என்ன இருக்கும், டைட்டில் இருக்கும். ஓகே, ஆத்தர் நேம் இருக்கும். அதுக்கப்புறம் பப்ளிஷர் யாருன்னு இருக்கும், ப்ரைஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் பேஜஸ். இப்போ இதெல்லாம் 5-6 மேண்டரேட்டரி பேஜ் எல்லா புக்லேயும் இருக்கும். அந்த ப்ரைஸ் வேரி ஆகும், ஆத்தர் வேரி ஆகும். ஆனால் ஒவ்வொரு புக்குக்கும் டைட்டில் இருக்கும், ஆத்தர் நேம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் டேட்டா மெம்பர்னு சொல்லுவோம். மெம்பர் ஃபங்க்ஷன்னா என்னென்னா, இப்போ நான் புக்கை இஷ்யூ பண்ணுறேன். அந்த புக்கை ஓகே, அந்த நம்பரை வச்சுட்டு நான் இஷ்யூ பண்ணுறேன் ஒருத்தருக்கு, ஒரு ஸ்டாஃபுக்கோ ஸ்டூடெண்ட்டுக்கோ. அவங்க ஒரு 10 days 20 days பொறுத்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? வேல்யூன்னா என்னென்னா, அந்த புக்கோட டேட்டாஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு புக்குக்கும் ஒரு ஆக்சஸ் நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த நம்பரு, ப்ரைஸு, ஆத்தர் நேம், புக் நேம், இதெல்லாம் டேட்டாஸ், செட் ஆஃப் வேல்யூஸ். ஆப்ரேஷன் போது இஷ்யூ ரிட்டர்ன்றதெல்லாம் ஆப்ரேஷன்ஸ். சாரி. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கிளியராக. ஓகே, ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா நாங்கள் உங்களுக்கு கிளாஸை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் கிளாஸ் மூலமாகவும் ஆர் ஸ்ட்ரக்சர் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். நான் கிளாஸ் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணும்போது என்ன இருக்குது இதுதான். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இஸ் எ டைப் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ் whose behavior is defined by a set of values and set of operation. வேல்யூன்னா என்ன, ஆப்ரேஷன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுங்க. வேல்யூன்னா டைட்டில், புக் ப்ரைஸ், author name, publication name, these are all values. Operation means issue and return operation. ஓகே, இது மாதிரி இன்னும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கலாம். புக்கில் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்களா இன்னும் நீங்கள் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது the definitions of ADT only mentions what operations are to be performed and but not how these operations will be implemented. இங்கே கிளியராக சொல்லிட்டேன் பாரு, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை. The definitions of ADT only mentions what operations are to be performed but not how these operations will be implemented. Clear the what operation and how the operations will be implemented. அதுதான் important part. What operation to be performed but not how these operations will. என்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணுன்றதை மட்டும்தான் சொல்லும். ஓகே, மென்ஷன் பண்ணும். எப்படி பண்ண போகிறேன்னு சொல்கிறதில்ல. ஓகேவா? நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சோர்ஸ் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு போகணுன்னு சொல்லிட்டேன். சென்னை இஸ் அ சோர்ஸ், டெஸ்டினேஷன் கோயம்புத்தூர். அப்போனா தட் இஸ் எங்கே போகணுன்னு சொல்லிட்டேன். எப்படி போகணுன்னு நான் சொல்கிறதில்ல. நீங்கள் எந்த ரூட்டில் போகணுன்னு சொல்கிறதில்ல. அதுதான் வாட் ஆப்ரேஷன்ஸ் டு பி பர்ஃபார்ம்ட் பட் ஹவு தீஸ் ஆப்ரேஷன்ஸ் வில் பி இம்ப்ளிமெண்டட். நான் எப்படி போகணுன்றதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மாட்டேன். நீ கோயம்புத்தூர் எப்படி வேணாலும் போய்க்கோ, எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் வேணாலும் போய்க்கோ, அதை பற்றி இல்லை. நான் வாட் ஆப்ரேஷன் டு பின்னா என்ன பண்ணணுன்றதை மட்டும் சொல்லிவிடும். அது எப்படி பண்ணணுன்றது சொல்கிறதில்ல. அதுதான் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் ADT ஒன்லி மென்ஷன்ஸ் வாட் ஆப்ரேஷன்ஸ் ஆர் டு பி பர்ஃபார்ம் பட் நாட் ஹவு தீஸ் ஆப்ரேஷன்ஸ் வில் பி இம்ப்ளிமெண்டட். இட் டஸ் நாட் ஸ்பெசிஃபை ஹவு டேட்டா வில் பி ஆர்கனைஸ்ட் இன் மெமரி and what algorithms will be used for implementing the operations. It is called abstract because it gives an implementation independent view. அதுதான் நான் சொன்ன எக்ஸாம்பிளே தான். நான் போனேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் எப்படி போகிறீங்க, எந்த டிரான்ஸ்போர்ட்டில் போகிறீங்க, எப்படி போகிறீங்கன்றதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை உங்களுக்கு. அதே போல் தான் ப்ரோக்ராமர் நான் நீங்கள் அந்த லாஜிக்கை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த அல்காரிதத்தை யூஸ் பண்ண போகிறீங்க, அதை எப்படி பண்ண போகிறீங்க, இப்போ என்ன லாஜிக்கை யூஸ் பண்ணுறீங்க, எந்த அல்காரிதத்தை யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு எதுவுமே நான் சொல்ல போகிறதில்ல. என்ன பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, தட் இஸ் கால்டு அப்ஸ்ட்ராக்ட். ஓகே, இட் இஸ் கால்டு அப்ஸ்ட்ராக்ட் பிகாஸ் இட் கிவ்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இண்டிபெண்டன்ட். நீ எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போ எனக்கு ஒரு நல்ல லாஜிக் தெரிஞ்சுன்னா நான் அந்த லாஜிக்கை வச்சு ப்ரோக்ராமுக்கு சொல்யூஷன் கொடுப்பேன். இப்போ ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளத்துக்கு நிறைய சொல்யூஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ப்ராப்ளத்துக்கு இந்த லாஜிக்கில் மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும், ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம் ஹேவிங் சம் n நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இப்போ நான் அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனை கொடுப்பேன். சொல்யூஷன் மீன்ஸ் ஒரு ஆன்சரை கொடுப்பேன். நீங்கள் வேறு மெத்தடில் போட்டு அந்த ஆன்சரை, இப்போ நாமளே மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நம்ம சால்வ் பண்ணுறேன் இல்லை, ஒவ்வொரு மெத்தடுக்கும் அந்த ஆன்சர் எல்லாத்துக்கும் கரெக்டாக அதே ஆன்சர் தான் வருது. பட் மெத்தடாலஜி டிஃப்ரெண்ட். நான் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுவேன். இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா அவன் வேறு மெத்தடை யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க, டெரைவ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அப்படின்னா சொல்யூஷன் வந்து அதே தான், பட் வந்து மெத்தட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் தான் அதுதான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இண்டிபெண்டன்ட் வியூ. ஓகேவா? இப்போ நான் வந்து இப்படி தான் பண்ணணும் இல்லாமல் எப்படி வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, என்ன பண்ணணும்னு மட்டும்தான் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து எந்த லாஜிக்கில் வேணாலையும் நீங்கள் வந்து அதை போட்டுட்டு நீங்கள் வந்து சொல்யூஷன் கொடுக்கலாம். அடுத்தது the process of providing only the essential and hiding the detail is known as abstraction. நான் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன் அப்ஸ்ட்ராக்ஷனாக என்னன்ட்டு. the process of providing 2 மார்க்கில் கேட்டான்னா இதை எழுதிடலாம். அப்ஸ்ட்ராக்ஷனாக என்னென்னா the process of providing only the essential and hiding the details is known as abstraction. எசென்ஷியலை மட்டும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாததெல்லாம் ஹைட் பண்ணேன்னா தட் இஸ் கால்டு அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ நான் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கேன், கார் ஓட்ட நான் கார் ஒன்று வாங்கியிருக்கேன், எனக்கு ட்ரைவ் பண்ண தெரிஞ்சால் போதும். ஓகேவா? அப்படின்னா அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். என்னுடைய அப்ஸ்ட்ராக்ட் என்னென்னா எனக்கு ட்ரைவ் பண்ண தெரிஞ்சால் போதும், நான் கார் ஓட்டிகிட்டு போயிடுவேன். இம்ப்ளிமெண்டேஷன் அது உள்ளே எப்படி ஒர்க் ஆகுதுன்றது எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஓகே, அதுதான் ஹைடிங் த டீட்டெயில்ஸ்னு என்ன, என்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, கியர் எப்படி ஒர்க் ஆகுது, நான் ஃபஸ்ட் கியர் போட்டேன்னா இப்படி போடணும். ஓகே, எப்போ ஃபஸ்ட் கியர் போட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதேபோல் எப்போ ஆக்சிலேட்டர் அழுத்தணும், எப்போ கிளட்சை இது பண்ணணும், எப்போ வந்து பிரேக் அப்ளை பண்ணணும், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சால் போதும். தட் ஆர் ஆல் கால்டு அப்ஸ்ட்ராக்ஷன். மற்ற உள்ளே எப்படி ஒர்க் ஆகுது, இப்போ நான் ஆக்சிலேட்டர் பண்ணும்போது உள்ளே எப்படி என்ன ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதுலாம் எனக்கு தெரியாது. ஓகே, நான் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா வண்டி மூவ் ஆகுது, கொஞ்சம் வேகமாக ஃபாஸ்ட்டாக போகுது. ஓகே, அப்போனா உள்ளே அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் நடக்குது, என்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, நான் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணால் உள்ளே எப்படி மெக்கானிசம் ஒர்க் ஆகுதுன்றது எனக்கு தெரியாது. அதுதான் ஹைடிங் த டீட்டெயில்ஸ் இஸ் நோன் அஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். ப்ரொவைடிங் ஒன்லி எசென்ஷியலை மட்டும் நமக்கு சொல்லிவிட்டு உள்ளே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது, அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து யூ கேன் see that these definition do not specify how these ADTs will be represented and how the operations will be carried out. அதே தான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். யூ கேன் see that these definition do not specify how these ADTs will be represented and how the operations will be carried out. ஓகே, என்ன பண்ணணுன்னு தான் சொல்லலாம், அது எப்படி ஒர்க் ஆகுது உள்ள அதெல்லாம் வந்து சொல்லணும்னு அவசியம். ஏன்னா அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாஜிக்கில் போட்டிருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு கார் வந்து ஒவ்வொரு மெக்கானிசத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ அதே போல் நான் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்கேன்னா நான் வந்து ஒரு லாஜிக்கில் போட்டிருப்பேன். இப்போ அதே அப்ளிகேஷன் வந்து இன்னொருத்தர் வந்து வேறு ஒரு லாஜிக்கில், எனக்கு வந்து அந்த சொல்யூஷன் கிடைச்சிருது. பட் வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு லாஜிக்கில் யூஸ் பண்ணாங்க. அண்ட் ஹவு த ஆப்ரேஷன்ஸ் வில் பி கேரிட் அவுட். தேர் கேன் பி டிஃப்ரெண்ட் வேஸ் டு இம்ப்ளிமெண்ட் அன் ஏடிடி. ஃபார் எக்ஸாம்பிள், த லிஸ்ட் ஏடிடி கேன் பி இம்ப்ளிமெண்டட் யூஸிங் சிங்கிள் லிஸ்ட் ஆர் டபுள் லிங்க் லிஸ்ட். ஓகே, இப்போ ஏடிடியை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நம்ம வந்து கிளாஸஸ் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அப்படி இல்லாமல் லிஸ்ட் ஏடிடின்னு ஒரு இருக்குது. லிஸ்ட்டுன்னும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஆர்கனைஸ்டாக வந்து மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிற மெத்தட் தான் லிஸ்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லிங்க் லிஸ்ட் இருக்குது, டபுள் லிங்க் லிஸ்ட்னு இருக்குது. ஓகே, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலேஜ் போகும்போது டேட்டா ஸ்ட்ரக்சர்னு ஒரு சப்ஜெக்டாக படிப்பீங்க. அதில் வந்து டீட்டெயிலாக படிப்பீங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர்னும் போது ஹவு த டேட்டாஸ் ஆர் ஆர்கனைஸ்டு இன் த மெமரி. Okay, how the data are organized or stored in the memory. In what way it is stored என்னும்போது single linked list, double linked list, through ADT only the data are organized in the memory. அந்த ADTயில் ஒன் டைப் தான் லிஸ்ட். ஓகே, அதில் சிங்கிள் லிஸ்ட், டபுள் லிங்க் லிஸ்ட். இதை வந்து டீட்டெயிலாக வந்து ப்ரோக்ராமிங் இருக்குது, எல்லாமே இருக்கும் காலேஜில். டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு மெயின் ஒரு பேப்பராக படிப்பீங்க காலேஜஸ் படிக்கும்போது, டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம். அப்போ வந்து இதை டீட்டெயிலாக படிப்பீங்க. லிங்க்டு லிஸ்ட்டுனா என்ன, சிங்கிள் லிங்க் லிஸ்ட்னா என்ன, டபுள் லிங்க் லிஸ்ட் இருக்குது. அது ரெண்டு தான் இங்கே கொடுத்துருக்கேன். அது அப்புறம் சர்க்கிள் லிங்க் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த டேட்டா டைப். அது இல்லாமல் வேறு என்னெல்லாம் இருக்குன்னா ஸ்டாக் ஏடிடி, கியூ ஏடிடி. ஸ்டாக் கியூன்னா வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு ரேஷன் ஷாப்போ ஒரு இதில் வந்து இப்போ ஒரு தேட்டரில் வந்து டிக்கெட் வாங்கிறதுக்கு நிற்கிறோம். டிக்கெட் எப்படி இஷ்யூ பண்ணுறாங்க, இப்போ நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறோம், அது செகண்டரி. நம்ம தேட்டருக்கே போய் டிக்கெட் வாங்கி பார்க்கணுன்னா க்யூவில் நிற்கிறோம். அப்போனா ஃபஸ்ட்டு க்யூவில் யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு டிக்கெட் கொடுக்குறாங்க. அதுதான் க்யூ ஹாஸ்டல். அப்போனா இங்கே வந்து ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா, ஃபஸ்ட்டு எந்த ஜாப் போதோ அது ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? செகண்ட் போகிறது செகண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது மாதிரி ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ப்ராசஸ் ஷெட்யூலிங் அல்காரிதம்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஷெட்யூலிங் அல்காரிதம்லாம் நீங்கள் வந்து 11th கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு, ராபின், அந்த ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ்லாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா க்யூன்றது ஒன்று வரும். க்யூ ஏடிடின்னும் போது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு, ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்ன்றது வரும். ஸ்டாக்னா என்னென்னா நம்ம லைப்ரரியில் வந்து புக்கு லைப்ரரி இல்லைன்னா ரேஷன் புக்கை வந்து அடிச்சுன்னு எப்படி ஒன் பை ஒன்னாக அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இப்படி ஸ்லாண்டிங்காக வைக்கிறது வேறு. இப்போ
ஒரு சிலது மேலே மேலே வச்சுட்டு இருப்பாங்க. ரேஷன் ஷாப்பில் ஒரு எப்படி வந்து சேக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஒன்றுக்கு மேலே இருக்கும். இப்போ லாஸ்ட்டு எங்கே வந்து ஒரு சேக் இருக்கும், அதை தான் வந்து அரிசி மூட்டை வச்சுருக்கணும், அதை தான் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணதை ஃபஸ்ட்டு வந்து அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கால்டு ஸ்டாக் எடிட்டிங். இதெல்லாம் வந்து காலேஜஸில் டீட்டெயிலாக படிப்பீங்க. இங்கே வந்து எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லிஸ்ட்டு, ஸ்டாக்கு, கியூ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் ஏடிடி. ஓகே, அடுத்தது வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் ரீப்ளிகேட் ஹவ் வி திங்க் அபவுட் த வேர்ல்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வென் யூ வாண்ட் டு டிரைவ் ஏ கார், எக்ஸாம்பிள் சொல்லிட்டா பார். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் ரீப்ளிகேட் ஹவ் வி திங்க் அபவுட், நம்ம டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இந்த வேர்ல்டை வந்து எப்படி திங்க் பண்ணுறோம். ஸோ அதை தான் வந்து ரிலேட் பண்ணுறது. எது ஒன்றாலே அது காரணம் இல்லை, எந்த எக்ஸாம்பிளை வச்சுட்டு நம்ம வந்து மேப் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வென் யூ வாண்ட் டு டிரைவ் ஏ கார், யூ டோன்ட் நீட் டு நோ தட் engine was built, how the engine was built, or what kind of material the tires are made of. You just have to know how to turn the wheel and press the gas pedal to. ஓகே, இப்போ வந்து கிளியராக சொல்லிட்டாங்க. டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் ரீப்ளிகேட் ஹவு வி திங்க் அபவுட் த வேர்ல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வென் யூ வாண்ட் டு டிரைவ் ஏ கார், நான் வந்து ஒரு காரை ட்ரைவ் பண்ணணுன்னா யூ டோன்ட் நீட் டு நோ ஹவு த என்ஜின் வாஸ் பில்ட். உனக்கு வந்து என்ஜின் எப்படி பில்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது வாட் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் த டயர்ஸ் ஆர் மேட். அந்த டயர்ஸ் வந்து இருக்குது, வீல்ஸ், அதை வந்து எந்த மெட்டீரியலில் மேட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் எனக்கு அவசியம் கிடையாது. அதுதான் சொல்கிறேன். எனக்கு ட்ரைவ் பண்ணணும் போது என்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, டயர் என்ன மெட்டீரியலு, உள்ளே மற்ற ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு வந்து அவசியம் இல்லை. ஓகே, you just have to know how to turn the wheel and press the gas pedal. எப்படி வந்து டேர்ன் பண்ணணும், எப்படி பெடலிங் பண்ணணும், எப்போ வந்து ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணணும், எப்போ வந்து கிளச்சை இது பண்ணணும், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போகணும். அதை தான் வந்து சொல்கிறான். அதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்றான். அடுத்தது ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்கான் பாருங்கள். டெஃபினேஷன்: டு ஃபெசிலிட்டேட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் யூ வில் நீட் டு கிரியேட் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர். ஸோ நான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை வந்து நான் வந்து ப்ரோக்ராமிங்கில் வந்து யூஸ் பண்ணணுன்னும் போது எப்படி நான் யூஸ் பண்ணலான்னா 2 ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். அதுக்காக ஓகே ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். என்னென்னா கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தோம், அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்னன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ கம்மிங் வீடியோவில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர்ஸ்னால் கன்ஸ்ட்ரக்டர் அண்டு செலக்டர்ஸ் தான் 2 ஃபங்க்ஷன்ஸ், அது என்னன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோஸை பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் வந்து ப்ரீவியஸாக வந்து நிறைய வீடியோஸ் இப்போ சாப்டர் 1 பார்க்காதவங்க வந்து சாப்டர் 1ஓட வீடியோஸை வந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஈஸியாக நீங்கள் பார்த்துடலாம். ஓகேவா? அதே போல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ யூ கேன் ஷேர் த வீடியோஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ நீங்கள் கம்மிங்காக பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன். ஈஸியாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர்ஸ்ன்றதை என்னன்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.